இன்றைய தியானம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மறவாமல் இதை வாசித்து அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம உச்சரித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போகும்போதெல்லாம் நான் என்னுடைய பாவத்தை மறைக்காமல் கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்ச பிறகு மீண்டும் அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. நான் அதை விட்டு விடணும். அப்போந்தான் கர்த்தரிடத்திலிருந்து நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்வேன் என்பதை மறந்து விடவே கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே ஒன்றை மறக்கக்கூடாது. என் பாவத்தை மறைத்தால் நான் அடைய மாட்டேன். என் பாவத்தை நான் மறைக்கக்கூடாது. நான் பாவம் செஞ்சிட்டேன்னா, ஆமாம் நான் பாவம் செஞ்சேன் ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. தாவீதை போல ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த குணாதிசயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு ஜெபிக்க போகிறோம். ஆமென். கண்பார்ந்தவர்களே, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது கிட்ட ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக தாவீது செய்த பாவத்தை தாவீதே ஒத்துக்கொள்ளணும், அறிக்கை செய்யணும்னு விவரித்து சொன்ன பொழுது அவர் தன்னுடைய பாவத்தை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பிரியமானவர்களே, அதனால தான் தேவனாகிய கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவருடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார், அவருடைய வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்றைக்கோ ஒரு நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் நம்ம மனதில் ஒரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கணும். அது என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் பாவத்தை தேவனாகிய கர்த்தர்கிட்ட மறைக்காம அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்ச பிறகு அந்த பாவத்தை மீண்டும் செய்ய துணிகரம் கொள்ளக்கூடாது. ரகசியமான பாவமோ துணிகரமான பாவமோ செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்ளணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். சாலமன் ஞானி எழுதி வச்சிருக்கிறார் அருமையான வார்த்தை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத சின்ன பாவமோ பெரிய பாவமோ எதை செஞ்சுட்டு எல்லாவற்றையும் மூடி போட்டுட்டு அப்படியே மனுஷர் பார்வைக்கு அப்படியே நீதிமான் போல நீங்கள் தோற்றம் அளித்தால், மற்றவங்களை பார்த்துட்டு நீ இந்த பாவம் செஞ்ச, நீ அந்த பாவம் செஞ்ச, நீ விபச்சாரம் பாவம் செஞ்ச, நீ இந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி மற்றவங்களை மட்டும் கை காட்டிக்கிட்டு இருந்தா கர்த்தர்கிட்ட இருந்து இரக்கம் பெற முடியாது. மாறாக, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், உங்கள் பாதத்தில் விழுந்துடுறேன்ப்பா, என்னை தயவு செய்து உடைய ரத்தத்தால் கழுவுங்க, மீண்டும் நான் இந்த பாவத்துக்குள்ளே போகாதபடிக்கு என்ன நீங்கள் காத்துக்கொள்ளுங்கன்னு இன்னைக்கு மாத்திரமல்ல, ஏசப்பா வருகை வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாவுடைய வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு ஜெபிப்போமானால் நம்ம தான் பிரியமானவர்களே இரக்கம் பெறுவோம். 32ஆம் சங்கீதம் 3 முதல் 5 வரை உள்ள வசனத்திலே தாவீது எழுதுகிறார். பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அவர் உணர்ந்து எழுதுகிறார். இன்னும் தெளிவாக 51ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும்
நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். 10ஆம் வசனம் பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தர்கிட்ட போகும்போது உண்மையாகவே தாவீதை போல கடந்து சென்று, அப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன், கொடிய இடுக்கண்ல கொடிய தவறுல நான் சிக்கிட்டேன், என்னை தூக்கி எடுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, என்னை மீண்டுமாய் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்னை நிரப்புங்கப்பா, பரிசுத்தாவினால் என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்று விழுவோமானால் நம்ம இரக்கம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, யூதாஸ் கர்த்தருடைய சமூகத்தில் விழல, பாவ அறிக்கை செய்யல, மாறாக அவன் பிரதான ஆசாரியர்கிட்ட போயிட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றான். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 28:13 நாங்கள் இன்றைக்கு வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்கள் பாவங்களை நாங்கள் மறைக்காமல் ஆண்டவரே, நாங்கள் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் யூதாசை போல அல்ல ஆண்டவரே, தாவீதை போல உம் பாதத்திலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னிக்கும்படிக்கு நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுகிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவங்க சின்ன பாவமோ பெரிய பாவமோ எதை செஞ்சிருந்தாலும் மனுஷர் பார்வையிலே ஒரு வேளை ஆண்டவரை நாங்கள் ஆகாதவர்களாய் போகலாம், ஆனால் உங்ககிட்ட இருந்து இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு மண்டியிட்டு ஜெபிக்கிறோம். சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், இரத்தத்தாலே கழுவும், அவர்களுக்கு இரக்கம் தாரும், மீண்டுமாய் விழுந்த அதே பாவத்தில் விழாதபடிக்கு உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை நீர் வாழ்வடைய செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.